லிங்கத்ரயம். லிங்கத்ரயம்னா என்ன அப்படின்னா, மூன்று லிங்கங்கள். மூன்று லிங்கங்கள். சரி, திரயம்னா மூன்று, லிங்க அப்படின்னா லிங்கம். சரி, மூன்று லிங்கங்கள். அந்த லிங்கம் அப்படின்ற வார்த்தைக்கு தமிழ்ல என்ன அப்படின்னா பால். நம்ம தமிழ சொல்றோமா இல்லையா? ஆண் பால், பெண் பால், ஒன்றன் பால் சொல்றோமா இல்லையா? அதே மாதிரிதான் சம்ஸ்கிருதத்துல மூன்று லிங்கங்கள் உண்டு. அததான் இவ டிஸ்கிரைப் பண்றா, லிங்கத்ரயம். அப்போ சம்யுக்தாட்சரங்கள் வாசிச்சு முடிச்ச உடனே ஒரு 150ல இருந்து 200 வார்த்தைகள் வாசிச்சு முடிச்ச உடனே நம்ம எந்த டாபிக் உள்ள போய் ஆகணும்? லிங்கத்ரயம்ன்ற டாபிக் உள்ள போகணும். சரி, இந்த லிங்கத்ரயம்னு ரொம்ப நேரமா சொல்லிட்டே இருக்கீங்களே, அந்த மூன்று லிங்கங்கள் என்னென்ன அப்படின்னா பும் லிங்கஹா, சில இடங்கள்ல புல்லிங்கஹா அப்படின்னு போட்டிருப்பான். ஸ்திரீலிங்கஹா, நபும்சகலிங்கஹா. சரியா? நான் இங்க எழுதி காமிக்கிறேன் உங்களுக்கு. சரியா? பும்லிங்கஹா, ஸ்திரீலிங்கஹா, நபும்சகலிங்கஹா. சரி, பும்லிங்கஹான என்ன அப்படின்னா அதுதான் நம்ம பார்த்தோம், ஆண் பால். சரியா? மியூட் பண்ணிக்கோங்கண்ணா. லக்ஷ்மி மியூட் பண்ணிக்கோமா. சரி, பும்லிங்கஹா. பும்லிங்கஹான என்ன சொன்ன? ஆண் பால். ஆண் பால். அடுத்தது ரெண்டாவது நான் என்ன சொன்னேன்? ஸ்திரீலிங்கஹா அப்படின்னு சொன்னேன். அப்ப அந்த ஸ்திரீலிங்கஹான்றது எப்படி எழுதுறது? இங்க பாருங்க, இந்த பாருங்க. ஸ்திரீலிங்கஹா. ஸ்திரீலிங்கஹான என்ன? பெண் பால். இங்க பாருங்க, பெண் பால். முதல்ல என்ன பார்த்தோம்? பும்லிங்கஹா, ஆண் பால். ரெண்டாவது என்ன பார்த்துட்டு இருக்கோம்? ஸ்திரீலிங்கஹா. ஸ்திரீலிங்கஹான என்னது? பெண் பால். மூன்றாவது ஒண்ணு இருக்கு, அது என்ன அப்படின்னா நபும் சகலிங்கஹா. சரி, நபும்சகலிங்கஹான்னு சொல்றீங்களே, அப்படின்னா என்ன அப்படின்னா ஒன்றன் பால். சரியா? இங்க பாருங்க, நபும்சகலிங்கஹா. நபும்சகலிங்கஹா அப்படின்னா ஒன்றன் பால். ஒன்றன் பால், நபும்சகலிங்கஹா, ஒன்றன் பால். இப்ப நம்ம என்ன பார்த்திருக்கோம்? லிங்கத்ரயம்னு பார்ப்போம். லிங்கத்ரயம்னா மூன்று லிங்கங்கள். அந்த மூன்று லிங்கங்கள் என்னன்னு கேட்பா. பும்லிங்கஹா, ஸ்திரீலிங்கஹா, நபும்சகலிங்கஹா. சில இடங்கள்ல பும்லிங்கஹான்ற இந்த வார்த்தைய புல்லிங்கஹா அப்படின்னு உங்களால பார்க்க முடியும். ரெண்டும் ஒண்ணுதான், கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். சரி, இதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தோம்? பும்லிங்கஹா அப்படின்னா ஆண் பால், ஸ்திரீலிங்கஹா பெண் பால், நபும்சகலிங்கஹா ஒன்றன் பால். சரி, இங்கிலீஷ்ல சொல்லுங்க, இது என்ன அப்படின்னா பும்லிங்கஹா மேஸ்குலின் ஜெண்டர், ஸ்திரீலிங்கஹா ஃபெமினைன் ஜெண்டர், நபும்சகலிங்கஹா நியூட்டர் ஜெண்டர். சரி, இந்த மூன்று லிங்கங்கள் சொன்னீங்களே, இந்த மூன்று லிங்கங்களை எப்படி நீங்க வகைப்படுத்துவீங்க? எப்படி இதை நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்னா, நீங்க தமிழ்ல உங்களால கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா, நம்ம ஏற்கனவே ஒரு புஸ்தகத்திலையும் வாசிச்சோம் இந்த விஷயத்த. சம்ஸ்கிருதத்துல எப்படி சொல்லியிருக்கோம் லிங்கங்கள் அப்படின்றது? அந்த கிராமட்டிக்கல் எண்டிங் வச்சுட்டு இருக்கிறத வச்சுதான் லிங்கங்கள் எல்லாம் சொல்றாங்க. நம்ம சில எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் இதுக்கு முன்னாடி பார்த்திருக்கோம். விஷ்ணு, குக்குரஹா, விருக்ஷஹா, காகஹா, பதங்கஹா.
இப்ப இது 5 நான் சொல்லியிருக்கேன். இந்த 5 வார்த்தைகளுக்கும் 5 டிஃபரெண்ட் மீனிங் இருக்கு. விஷ்ணு பகவான சொல்றது. ஒண்ணு பார்த்தோன்னா காக்கஹான்றது பேர்டு, ஒரு பறவையை சொல்றது. குக்குரஹா அப்படின்றது டாக், ஒரு நாயை சொல்றது. இப்ப இந்த வார்த்தைகளுடைய அர்த்தங்கள் வேறையா இருந்தாலும் இது எல்லாத்தையும் நம்ம எங்க கொண்டு வரோம் அப்படின்னா பும்லிங்கஹா அப்படின்ற அந்த டாபிக்குள்ள கொண்டு வந்துடும். நம்ம என்ன கேட்போம், எப்படி சுவாமி டிஃபரெண்டா இருக்கே, நம்ம எப்படி இது எல்லாத்தையும் கொண்டு வந்து பும்லிங்கஹா அப்படின்ற டாபிக் உள்ள கொண்டு வர முடியும்? சம்ஸ்கிருதத்துல இருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டி இதுதான். சம்ஸ்கிருதத்தை பொறுத்த வரைக்கும் அதனுடைய கிராமர் எதை சொல்றதோ அதை வச்சுதான் அது கொண்டு போகும். அது யாரு என்ன இதை பத்திலாம் அது கவலைப்படுறதே கிடையாது. சம்ஸ்கிருத கிராமர் பிரகாரம் இப்ப நான் சொன்ன இந்த 5 வார்த்தைகளும் ஒரே மாதிரியான ஃபார்முலாவை கொண்டு முடிஞ்சு டிரைவ் ஆகி ஒரு வார்த்தையா வெளியில வந்திருக்கு. அப்போ ஒரே மாதிரி இருக்கியாப்பா, சரி எனக்கு வார்த்தை தான் முக்கியம். இந்த 5ஐயும் நீங்க பும்லிங்கஹா மேஸ்குலின் ஜெனரல்ல போட்டுடுவோம் சொல்லிடும் சம்ஸ்கிருதம். ஸ்திரீலிங்கஹா இரண்டாவது. இது எப்படி டிஃபைன் பண்றது? இதை நான் புரிஞ்சுக்கணும். எப்படி புரிஞ்சுக்கிறது? தீர்க்காட்சரங்கள் இருக்கக்கூடிய வார்த்தைகளை ஸ்திரீலிங்கம்னு எடுத்துக்கோங்க. அதே டாபிக் அதேதான், அதே ரூல் தான். இப்ப ஸ்திரீலிங்கத்துல கூட அந்த வார்த்தையை வச்சுட்டுதான் அந்த ஸ்திரீலிங்கமா இல்லையா நம்ம சொல்ல போறோமோ தவிர்த்து அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன, அந்த வார்த்தை யார போய் சொல்ல போறது, இதை வச்சுட்டு ஸ்திரீலிங்கம் நம்ம சொல்றது கிடையாது. புரியுறதா? அடுத்தது இப்ப இந்த ஸ்திரீலிங்கத்துக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இங்க நிறைய பேருடைய பெயர்கள் எல்லாம் இருக்கு. ஜயா, அடுத்தது மைதிலி, பிரகதா, ஆதிலட்சுமி, உஷா, இவருடைய வார்த்தைகள் எல்லாம் பார்த்துட்டே வாங்க. இப்ப இந்த பெயர்கள் இல்லாம ஒண்ணு நான் நிறைய சொல்றேன். மாலா, சீதா, கலா, ரமா, லதா, இது மாதிரி வார்த்தைகள் ஒண்ணு நான் சொல்லிட்டே போறேன். அடுத்து சொல்றேன் கௌரி, பார்வதி, காமாட்சி, மீனாட்சி, சொல்லிட்டே போறேன். இந்த வார்த்தைகள் எல்லாம் நம்ம பார்க்கும்போது இந்த வார்த்தைகள் இருக்கக்கூடிய ஒரு காமன் ஃபேக்டர் என்னது? எல்லா வார்த்தைகளும் கடைசியில முடியும் போது தீர்க்கமா போய் முடியறது. சரி, இப்ப இந்த வார்த்தைகள் தீர்க்கமா போய் முடியறதுன்னா அந்த தீர்க்கமா முடியறதுக்கும் ஏதோ ஒரு ஃபார்முலா ஹெல்ப் பண்ணணுமா வேண்டாமா? ஹெல்ப் பண்றது. சில ஃபார்முலாஸ் இந்த வார்த்தைகள் கூட வரும்போது இந்த வார்த்தைகள் தீர்க்கம் ஆகிடுறது. புரியுதா? நீங்க என்ன கேட்கலாம், சுவாமி ரொம்ப நேரமா ஏதோ ஒரு ஃபார்முலான்னு சொல்லிட்டு இருக்கீங்களே, அந்த ஃபார்முலாவை சொல்ல மாட்டீங்களா அப்படின்னா அந்த ஃபார்முலாவை உங்களுக்கு இப்ப எடுத்து சொன்னா அது உங்களுக்கு போகும். சரியா? நீங்க இப்ப பேசிக்கா தெரிஞ்சுக்கோங்க. அதை கத்துக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வரும், அது இப்ப கிடையாது. இப்ப நீங்க பேசிக்கா அனலைஸ் பண்ணா போதும். அதுக்கப்புறமா அந்த ஃபார்முலா எப்படி வந்தது, அது கூட சேர்ந்தா இது எப்படி ஆச்சுன்னு உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். அப்ப நீங்க கண்டிப்பா கத்துக்கோ. இப்போ மேஸ்குலின் ஜெண்டர், ஃபெமினைன் ஜெண்டர் எப்படி இருக்கும்ன்றதுக்கு எக்ஸாம்பிள் சொன்னேன். முதல்ல சொல்லும்போது என்ன சொன்னேன்? விஷ்ணு, விருட்சஹா, காக்கஹா, பதங்கஹா, குக்குரஹா, ஒரு 5 வார்த்தைகள் சொன்னேன். இது எல்லாம் விசர்க்கத்தோடயே முடிஞ்சுட்டு இருக்கு. குருஜி, ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ், வால்யூம் ரொம்ப லோவா இருக்கு. எல்லாருக்குமே வால்யூம் லோவா தான் இருக்கா, இல்ல நளினி அம்மாவுக்கு மட்டும் லோவா இருக்கா? இல்ல லோவா தான் நளினி அம்மாவுக்கு மட்டும் தான் லோவா இருக்குன்னு நினைக்கிறேன். இல்ல எல்லாருக்கும் சரியா இருக்கு. இல்ல, எனக்கு லோவா தான் இருக்கு. ஒரு சில பேருக்கு லோவா தான் இருக்கு. எங்களுக்கு சரியா இருக்கு சுவாமி. இன்ஸ்ட்ருமெண்ட்ல வால்யூம் கூட்டி வச்சு சரியா இருக்கு சுவாமி. இல்ல வெயிட் அது மாதிரி ஃபுல் வால்யூம்ல தான் வச்சிருக்கேன். எங்களுக்கு சரியா இருக்கு. வெயிட். சில பேருக்கு இந்த ப்ராப்ளம் வருது சகஜம். யாருக்கு அந்த ப்ராப்ளம் வருதோ அவ என்ன பண்ணுங்கோ, மீட்டிங்ல இருந்து வெளியில போயிடுங்கோ, திருப்பி ரீஜாயின் பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு கரெக்டா புரிஞ்சுதாமா? ஓகே குருஜி, ஓகே குருஜி. லீவ் பண்ணிட்டு திருப்பி வாங்க. ஓகேவா? ஓகே குருஜி. வெரி குட். பதங்கஹன என்ன? பதங்கஹ சொல்றேன். அதாவது
சின்ன சின்ன இந்த ஊர்வனன்னு சொல்லுவோம் இல்லையா? ஆஹ் ஆஹ் பூரான் பூரான் பார்த்திருக்கீங்களா? சின்னதா இப்படி ரெப்டைல்ஸ் கூட ரொம்ப பெருசு அது மாதிரி இல்ல, குட்டி குட்டியா இருக்கும்ல, ஓகே ஓகே. குட்டி குட்டியா ஊறுறது இல்ல இந்த எறும்பு எறும்பு இந்த புழு, பல்லி, பல்லி எறும்பு பல்லி, எறும்பு, அரணைன்னு ஒண்ணு சொல்லுவா தெரியுமா? அது ஓனான், இந்த பூரான், இது மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து பதங்ககான். சரியா? இப்போ இத வந்து சேர்த்து சொல்லும் போது கீட்ட பதங்காகான்னு சொல்லுவோம். புழு பூச்சிகள்னு நம்ம தமிழ் சொல்றோமே, ஊர்வன சொல்லலாமா? ஊர்வன. சரியா? இப்போ இது எல்லாமே வந்து நம்ம புல்லிங்கத்துக்குள்ள கொண்டு வரோம். அதே மாதிரி ஸ்திரீலிங்கத்துல பார்த்தோம்னா அது யாருன்றதை போயிட்டு ஆராய்ச்சி பண்றது இல்ல. புரியுதா? அந்த வார்த்தையானது எப்படி டிரைவ் ஆகி வெளில வந்திருக்கு, அததான் இந்த சம்ஸ்கிருதம் பார்க்கறது. அதை பார்க்கும்போது லதா, கிரீப்பர், கொடி, ஸ்திரீலிங்கம்பா, போயிட்டு வாப்பா சொல்லிடுறது. அடுத்தது மாலா, கார்லாண்ட், கழுத்துல போட்டுக்கக்கூடிய மாலை, அதுவும் போப்பா, நீயும் இதுல போயிட்டு இருந்தது, ஸ்திரீலிங்கத்துக்கு போயிடு அப்படின்னு சொல்றது. அதே மாதிரி லக்ஷ்மி, மகாலட்சுமிய சொல்றது, அதுவும் ஸ்திரீலிங்கம் தான். இப்ப நம்ம என்ன சொல்ல சுவாமி, அப்போ ஏதோ ஒரு ஏற்ற தாழ்வு இதெல்லாம் எதுவுமே இல்ல போல இருக்கே. ஒண்ணுமே கிடையாது, ஈக்குவல்னா ஈக்குவல், அப்படியே இருக்கும். சரியா? சப்தத்துக்கு தான் பிராதான்யம். சப்தத்துக்கு தான் பிராதான்யம்னா என்னது? அந்த வார்த்தைக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் அர்த்தம். சரியா? அப்போ முதல்ல நம்ம மேஸ்குலின் ஜெண்டர், பும்லிங்கா, ஆண் பால் பார்த்தோம். அடுத்தது ஸ்திரீலிங்கா, ஃபெமினைன் ஜெண்டர், பெண் பால், இத பார்த்தோம். இது ரெண்டுத்தையும் பார்த்தாச்சு. மூணாவது ரொம்ப சிம்பிள், அது ஒன்றன் பால், நபும்சகலிங்கா, நியூட்டர் ஜெண்டர். சரி, இது ரெண்டும் வந்து இப்ப சொன்னீங்க, இப்போ ஒரு மேஸ்குலின் ஜெண்டர் வேர்டுனா நம்ம வந்து ஒரு ஐடென்டிபிகேஷனுக்கு டக்குன்னு ஒரு ஹிண்ட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும்னா கடைசியில விசர்க்கத்தோடயே இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொன்னீங்க. ஸ்திரீலிங்கா ஞாபகம் வச்சுக்கணும்னா அப்ப என்ன சொன்னீங்க? ஆ, ஈ, ஊ, இது மாதிரியே முடியும், அதை ஞாபகம் வச்சுக்கோ சொன்னீங்க. சரி, இந்த நபும்சகலிங்காக்கு ஏதாவது இருக்கா? இருக்கு. எப்படி இந்த நபும்சகலிங்கம் வார்த்தைகள் எல்லாம் முடியும்னா இம் 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 இம்னு முடியும். நயனம், நேத்திரம், பத்திரம், பர்ணம், பாத்திரம், கமலம், ஔஷதம், நிறைய வார்த்தைகள் நீங்க சொல்லிட்டே போனீங்கன்னா புஷ்பம், புஸ்தகம், இந்த வார்த்தைகள் எல்லாம் எப்படி முடியறது? இம் 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 இம்னு முடியுது. இது எல்லாம் நீங்க வந்து நபும்சகலிங்கம்னு எடுத்துக்கோங்கோ. சரியா? அப்போ நீங்க பேசிக்கா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னது? விசர்க்கத்தோட இருக்கா அது பும்லிங்கா, தீர்காட்சரத்தோட முடியறதா அது ஸ்திரீலிங்கா. இம் அப்படின்னு இந்த மகாரம்னு சொல்லுவோம். மகாரம்னா இம் என்னும் எழுத்து, இந்த எழுத்தை முடிவாக கொண்டுள்ளதா அதுக்கு நபும்சகலிங்கான்னு சொல்லிக்கும். இப்போ பேசிக்கா தான் நான் சொல்றேன், இன்டெப்த் உள்ளுக்குள்ள போல. இப்ப இன்டெப்த் உள்ளுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்கிறேன். லிங்கத்ரயம் அப்படின்னா என்னன்னு எல்லாருக்கும் புரிஞ்சுதா? புரிஞ்சது சுவாமி. சரி, புரிஞ்சுது சுவாமி. புரிஞ்சது புரிஞ்சது சுவாமி.